இந்த அருமையான மதியான வேலையில கூட நம்மளுடைய மூத்த ஊழியர்கள் தேவன் அவர்களை ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களோட வாழ்க்கையில ஒரு அழைப்பை கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அவங்க அழைத்திருப்பாங்கல்ல, அந்த அழைப்பிற்கு இணை அவங்க அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க, ஊழியத்துக்கு ஊழியத்தை அழகாக கடவுளுக்காக ஓடி முடித்து இன்னைக்கு அவருக்கு ஒரு வெற்றி வீராங்கனையாக அந்த ஆடல் சமூகத்தில் அவங்க இருக்கிறாங்க. அவர்களே இந்த நேரத்துல நம்ம கவனிப்போம். அவங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். கடந்த மே 2025 இருந்து இந்த மாதம் மே 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஊழியர்கள் பணி நிறைவு அவங்க பெற்றிருக்கிறாங்க. சோ தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அநேக அழைப்பை பத்தி பேசும்போது ஆண்டவர் அழைக்கும் போது அநேகர் செஞ்சிருப்பாங்க, பாதுகாப்பு ஓடிட்டு நின்றுருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய ஓட்டத்தை துவங்கியே இருக்க மாட்டாங்க. அந்த அருமையான அண்ணா அக்கம்மார் இந்த நாட்கள்ல அவருடைய பணிக்கு அவங்க அர்ப்பணித்து அவங்களுடைய ஓட்டத்தை சிறப்பாக அவர்களுக்காக முடிப்பதற்கு, இந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்து முடிப்பதற்கு அவங்களுக்கு அதிக உரிமை செய்திருக்கிறாங்க. அந்த பெயர்களை வாசிக்கும் போது நாங்க 16 பேரும் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம மத்தியில இன்னைக்கு 6 அக்கா அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ அவர்கள் முன்னால வரும்போது நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரியான அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை நம்ம கவனிக்கலாம். பொன்மலர் ஞானசாந்தி அக்காக்காக நமக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம மத்தியில அக்கா வந்திருக்கிறாங்க. பொன்மலர் ஞானசாந்தி அக்கா அவங்களுடைய 34 ஆண்டுகள் ஆண்டுக்காக தேவைப்படி தாமரைக்குளத்திலிருந்து அவங்களுடைய நேச்சர் தனக்கு ஆண்டுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க வந்திருந்தாங்க. வந்திருந்து அழகாக 34 வருட காலம் தேவ ஊழியத்தை அழகாக நிறைவேற்றி இன்னைக்கு ஒரு சாதனை வீராங்கனையாக ஆண்டு சமூகத்தில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். இன்னும் நம்ம பலத்த கரங்களோஷம் எழுப்பி மிஸ் பொன்மலர் ஞானசாந்தி அக்கா அவங்க எரேமியா 9 வசனம் 1-2 இல்ல அந்த வசனத்தின்படி தேவன் அவர்களை அழைத்தாங்க. அந்த அழைப்புக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க. சோ எல்லாரையும் நம்ம அழைத்து கடைசியில நம்ம அவங்களை அவங்க ஆனர் பண்ணலாம் சொல்லி நினைக்கிறோம். சோ அடுத்தது ஜேக்கு பிரதீப் குமார் அண்ணன் 38 இயர்ஸ் ஊழியத்தை அவங்க முடிப்பதற்கு தேவன் திரும்பி செய்திருக்காங்க. அதனால இதனால நம்மளோட கூட வர முடியல. அவர்களுக்காக நம்ம செவித்துக் கொள்ளலாம். பிரதீப் குமார் அண்ணன் அண்ட் அடுத்ததாக பிரசாந்த் குமார் அண்ணன் 44 இயர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி அவர்களுக்காக அவங்க அழகாக செய்து முடித்திருக்கிறாங்க. இவருக்கு நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு அண்ணனுக்காக அவங்க செலுத்திக்கலாம். அவங்க இன்னைக்கு நம்ம கூட வரல. மிஸ்ஸஸ் டெய்லி செலினா அக்காக்காக சோதரிக்கலாம். அவங்களே அவர்களும் இன்னைக்கு நம்ம கூட வரல. 45 இயர்ஸ் சர்வீஸ்ல அவங்களுக்காக உண்மையாக பல பகுதியில அவங்க ஊழிய செய்திருக்கிறாங்க. அக்காக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். மிஸ்ஸஸ் ஆஸ்னா அக்கா இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. 43 இயர்ஸ் அவங்களுடைய ஊழியத்தை தமிழ் கருத்துமாக நம்மளோட தேவதாசனோட இணைந்து அதற்காக அவங்க உண்மையாக உழைத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அக்கா ஒரு இளம் வாலிப ஊழியர் போல் அவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம ஆபீஸ் வந்தாலே ஒரு கலகலப்பா இருக்கும். நம்ம சோழர்களாக நம்ம உற்சாகப்படுத்துறோம். ஒரு ஸ்மைல் நம்ம நன்றி செலுத்துறோம். அதே புலம் பெயர்ந்து இல்ல மைக்ரன்ட் மிஷன் ஒர்க்கர்ஸ் இல்ல வட இந்தியால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஊழியர் வேலை செய்யற மக்களுக்கு மத்தியில அக்காவும் அண்ணாவும் உற்சாகமாக தேவ பணியை செய்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணியை ஒரு நிறைவு பண்ணல. அவங்க தொடர்ந்து அவங்களுக்காக இது செய்வாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆசனா அக்கா அவங்களுக்காக நன்றி செலுத்துறோம். மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா அக்கா இன்னைக்கு அவங்க நம்ம கூட வரல. 43 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பிரபுதாஸ் அதனோடு சேர்ந்து அக்காவும் தெய்வ பணியை அழகாக அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் பொன்னுத்தாய் ஞானசுந்தரி அக்கா அவங்களுடைய ஆத்தர் ஜெகராஜ் அண்ணனுடைய வைஃப் அக்காவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நீங்க நம்ம அவங்க வந்துட்டாங்க சொல்லி விசுவாசிக்கிறேன். அக்கா வந்திருக்கிறீங்களா? அக்கா said she'll be with us today. ஓகே, அதற்காக நன்றி செலுத்தலாம். அநேக பாடுகள் மத்தியில அதற்காக அநேக பாடுகளை
நமக்காக அதை சகித்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஈடாக அநேக ஆத்துமாக்களை படைப்பொருளாக இந்த குடும்பத்தாருக்கு தேவன் கொடுத்திருக்காங்க. கஷ்டமான சூழலையும் அக்கா உண்மையான அண்ணனோடு கூட நின்று இன்னைக்கு அவருடைய பணிவை அழகாக நிறைவேற்றுவதற்கு தேவன் தேவை செய்திருக்காங்க. நமக்கு நாங்கள் செலுத்துறோம். வசந்தி ஸ்டெல்லாக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். நம்மளுடைய இமானுவல் ரஞ்சித் சிங் அவருடைய வைஃப் துணைவியருக்காக நன்றி செலுத்துகிறோம். 34 ஆண்டு காலமாக தேவ பணியை அழகாக நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கும் ஒரு வாலிப ஒரு ஊழியர் போல வாலிபர் மத்தியில் தேவனுக்காக அவங்க பணி செய்யறாங்க. அவங்களுடைய பணி நிமித்தம் அக்காவுக்கு இன்னைக்கு இங்க இந்த இடத்துக்கு வர முடியல. தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் மரியம்மாள் அக்கா பால் சோலமன் அண்ணனுடைய துணைவியார். அவங்க 33 வருட காலம் தேவ பணியை அழகாக இந்த சுவிசேஷ ஜெபக்குழுல அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க. பல துறைகளில அண்ணனோடு கூட நின்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாங்க. அக்காவுடைய ஊழியர்களுக்காக அவங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். அடுத்ததாக மிஸ்ஸஸ் ஹெப்சிபா அக்கா அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஜேக்கப் பிரதீப் குமாரன் என்னுடைய வைஃப். அவங்களும் அவங்களுக்காக நன்றி செலுத்தலாம். அண்ணனும் அக்காவும் ஒரே காலகட்டத்துல பணி நிறைவு செய்திருக்கிறாங்க. 34 ஆண்டு காலமாக தேவர் அழைத்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து பல துறைகளில் பல நிலைகளை அதற்காக ஊழியத்தை நிறைவேற்ற அக்காக்காக தேவருக்கு நன்றி செலுத்தலாம். ரூபன் சாம்பல் அண்ணன் இன்னைக்கு நம்ம வக்கீல இருக்கிறாங்க. அதற்கான நன்றி செலுத்த கையில கட்டலாமா? அவங்க அழகாக பணிகளை நிறைவேற்றிருக்காங்க. தலைவராக மொபிலைசேஷன் ஏரியால இன்னும் அநேக புதிய ஊழியர்களை உருவாக்கும் அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இன்னும் பல பணித்தடங்கள் அவங்களை பயன்படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நன்றி செலுத்தலாம். ஆனா அடிக்கடி சொன்ன ஒரு காரியம், சமீப நாட்கள்ல நிறைய மிஷனரிஸ் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஈடா மிஷனரிஸ் உள்ள வராங்களா அப்படின்றது இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க் அப்படின்றத அண்ணா அடிக்கடி சொல்றத என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அது உண்மைதாங்க. இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளாக 14 மிஷனரிஸ் அவங்க ரிட்டையர்ட் ஆகலாம்னா ஒவ்வொரு மிஷனரிஸ்க்கு ஈடாக அட்லீஸ்ட் ஒரு மிஷனரியாவது என்ன செய்யணும், அவங்க பகுதியில இருந்தே அவங்க குடும்பத்தில இருந்தே வரணும் அப்படின்றது அது நம்ம ஜெபமாக இருக்குது. அந்த ஒரு துடிப்பு அண்ணன் அக்கா மத்தியில இருக்கிறத அடிக்கடி நாங்க பார்த்திருக்கோம். அவர்களாகவே பல காலேஜஸ்க்கு பல கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள போய் அவங்க தேவைகளை படிக்கிற தேவைகளை சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க, பணியாளர்களை எழுப்புவத இன்னும் அண்ணா அக்கா அழகா செய்து வருகிறாங்க. அவங்களுடைய பாரத்திற்காக துடிப்பிற்காக ஆண்டவருக்காக நன்றி செலுத்துறோம். So that is ரூபல் சாம்பல் அண்ணன் மறுபடியும் கையில தட்டி அவங்களுக்கு நன்றி செலுத்தலாமா நம்ம உற்சாகப்படுத்தலாம். 30 years of dedication, 39 years of service அதற்காக அவங்க அழகாக நிறைவேற்றிருக்கிறாங்க. அருள்மணி அண்ணன் பாம்பேல தேவ பணியை மொபிலைசேஷன் முன்னேற்ற பணியில இருந்து அவங்க நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அண்ணனுக்காக இவருக்கு நன்றி செலுத்தலாம். அடுத்ததாக this is ஞான புஷ்பம் அக்கா 35 years of dedication. ஜேம்ஸ் அருள்ராஜ் அண்ணனுடைய வைஃப் அக்காக்காக நன்றி செலுத்தலாம். ஒரு தாயை போல என்னுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல அக்கா எங்களை வந்து நடத்துவாங்க. அடிக்கடி நாங்க சொல்லுவோம், அக்கா நீங்க இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்க, நீங்க இனிமே நீங்க ரிட்டையர் ஆகி போட்டீங்க யாரு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்க ஹெட் ஆபீஸ்ல அக்காவை ஒரு தாயை போல நாங்க பார்க்கிறோம். அநேகரை எங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு தாயாக அக்கா இன்னும் அண்ணனோடு சேர்ந்து பணித்தடங்கள்ல பல இடங்கள்ல ஆண்டவருக்காக குஜராத் போன்ற இடங்கள்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்த அக்காக்காக நன்றி செலுத்தலாம். 42 years of dedication. ஸ்டான்லி ஜார்ஜ் அண்ணனுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அண்ணனும் தேவனுக்கு பல இடங்கள்ல அவர்களை பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரும் ராஜ்குமாரி அக்கா நன்றி செலுத்தலாம். 20 years of dedication. அருமநாயகம் அண்ணனோட கூட இணைந்த தேவ பணியை அவங்க நிறைவேற்றுவது கையெழுத்துக்கலாம இன்னைக்கு நம்ம வந்து அக்கா இருக்கிறாங்க. 20 years ஆண்டுகளாக அண்ணனோட கூட இணைந்து அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுவது செய்திருக்கிறாங்க. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். யாரும் ராஜ்குமாரி அக்கா டீச்சர் ஜாப் நாட்டுக்காக முழு நேரமாக அவங்க வந்திருக்கிறாங்க. தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இப்பட்ட அர்ப்பணம் உள்ள ஊழியர்களுக்காக மிஸ்ஸஸ் மாலின் ஷேனர் அக்கா
another mother for all our missionaries, young missionaries. அவங்களுக்கு நன்றி செலுத்துறோம். 33 years தேவ ஊழியத்தை அவங்க நிறைவு செய்யறாங்க. ரெவரண்ட் பிராங்க்லின் எம்ஐ பாதா அண்ணனோடு கூட அவங்களுடைய துணைவியார் மர்லின் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அநேகரை உற்சாகப்படுத்தி ஊழியர்களை பயன்படுத்தி நாம் மத்தியில அநேக வருட பணிகளை அவர் செய்து அநேக ஊழியர்களை எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த துணிப்போடு கூட தேவனுக்கு அவங்க பணி செய்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு நம்ம வேலையில ஆண்டவருக்காக உங்களுடைய இளமை, தாழ்ந்து, இந்த திறமை இவை எல்லாத்தையும் குப்பன்னு சொல்லி கொடுத்துட்டு அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இன்னைக்கு இந்த மேடையை அவங்க அலங்கரிச்சிருக்காங்க. மறுபடியும் நம்ம எழுப்பியிருந்து அவங்களுக்கு கரங்களை தட்டலாமா? Shall we all rise up and we clap hands? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். ஒவ்வொரு அக்கா அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஜெபக்குழுக்கள், எத்தனை ஆத்மாக்கள் இதன் மூலமாக அவங்களுக்கு நன்றி செலுத்தலாமா? அவங்களை கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்களை ஆனர் பண்ணலாம். அதுக்காக ஜெபித்து அவங்களை நம்ம நிலப்படுத்தலாம். அமர்ந்து கொள்ளலாம். அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கும் போது நம்ம இன்னும் நம்ம உற்சாகத்தை தட்டி அவங்களை நம்ம உற்சாகப்படுத்தலாம். ரூபன் சாமுவேல் அண்ணன், ரூபன் சாமுவேல் அண்ணன். கரங்களை தட்டலாமா? கிளாப் பண்ண ஹேண்ட்ஸ். அவர்களும் உற்சாகப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அண்ணனும் அக்காவும் தொடர்ந்து எல்லாம் பண்ணி தெய்வ ஊழியத்துல தொழில பணி நிறைவு இல்லை, அவங்க இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக அவங்க ஓடிக்கொள்ளே இருக்கணுன்றதுக்காக குடும்பத்திற்காக நம்ம செபிக்கலாம். 2 பிள்ளைங்க ஆண்டவர் அழகாக கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறாங்க. தேவன் அவங்களை எதிர்கொண்டு பயன்படுத்த நம்ம செபிக்கலாம். தேங்க்யூ அண்ணன். 3 பிள்ளைகள் அவங்களுக்கு, 2 boys and 1 girl. அவங்க தொடர்ந்து நம்ம ஜெபத்துல நம்ம நிறைவு கூறலாம். மர்லின் அக்காக்காக மர்லின் அக்கா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களையும் நம்ம கௌரவப்படுத்தலாம். கரங்களை நல்லா உற்சாகமாக இருக்கலாமா? எல்லாம் உருவாக்கி ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இருந்து சந்தா மக்கள் மத்தியில இருந்து அவங்க பணி நிறைவு இன்னைக்கு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சேர்க்கலாம். ஆசனா தக்கா இன்றைக்கும் ஒரு இளமையில ஒரு யங் மிஷனரி போல அந்த துடிப்பு உங்களுக்கு நன்றி செலுத்தலாம். அக்காவை உற்சாகத்திற்கான அவங்களுடைய joy of serving the Lord அந்த முகத்துல எப்பவுமே தெரியும். இன்னும் நல்ல சத்தமாக அவங்களுடைய குடும்பத்துக்காக செபித்துக்கலாம். அதனுடைய ஹெல்த் அந்த பிள்ளைகளுக்காக ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை அந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்தலாம். பொன்மலா சாந்தி அக்காக்காக இவனை துதிக்கலாம். அவங்களுடைய இளமை எல்லாம் அவங்களுடைய காலத்திற்கு அனைத்தையும் புனிதற்காக செலவழித்து அக்காக்காக மட்டில் ஒற்றை சட்டத்திலிருந்து தேவ பணியை கடந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. நம்மளை ஆசீர்வதிக்கணும் சொல்லிக்கலாம். சிசிலியா அக்கா, சிசிலியா அருணநாயம் அக்கா அக்காக்காக தொடர்ந்து செடிக்கலாம். 10 years இருக்கிறாங்க. அக்காவை அந்த படத்தை நாங்கள் பயன்படுத்தணும். குடும்பத்துக்காக செடிக்கலாம். தேங்க்யூ அண்ணா அக்கா. இப்ப அண்ணன் அவருக்காக செடித்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த பட்டியலை வாசிக்கும் போது 14 பேர் அவங்க சொல்லி வாசித்தாங்க. அவங்களுடைய காரியங்கள் நம்ம கேட்டோம். இத்தனை ஆண்டுகளாக அவங்களுக்காக உழைச்ச உழைப்பு, தேவனுக்காக எடுத்த எல்லா பிரயாசங்களை தேவன் ஆஸ்வதித்து இன்னைக்கு பல இடங்கள்ல எப்போது கனிக்காக தேவன் சோதரிக்கிறேன் தோதிக்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கிற 3 மிஷனரிஸை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி ஆகிறேன். அவங்க வாழ்க்கை இன்னும் பேசிட்டு இருக்கு. மேபி அந்த அக்கா ரிட்டையர்மெண்ட் வந்து எதோட முடிவல்ல, நல்லவே தெரியல. ஏன்னா நீங்க பெற்றுக்கொண்ட அழைப்பு வந்து மிஷனரி முடிவு அழைப்பு வந்து இட் இஸ் ஃபார் இட்டர்னிட்டி. நீங்கள் FMBB ஒரு சர்வீஸ். ஆனா இந்த காலத்துக்காக நீங்க கண்டிப்பா அந்த அழைப்புல நம்பிக்கை உண்டு.
நீங்க சென்ற ரோடு தான் இன்னைக்கு நினைவு கூறுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க சொன்ன கிராமங்கள், நீர் சென்ற பீப்புள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஒரு நாங்க இங்கிருந்து வெறும் தேங்க்யூ சொல்லலாம் உங்களுக்கு. பட் நம்ம பரலோகத்துக்கு போவது உங்களுக்காக காத்துக்க ஃப்ரீடம், அது நம்ம பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். இன்னும் அதிகமாக இந்த ஒரு புதிய சீசன் ரிட்டையர்ட் லைஃப்ல அதிகமான தேவனுடைய கிருபை உங்களுக்கு தந்ததை நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, வர எங்க பிலிவர்ஸுக்கு, எங்க விசுவாசிகள் மட்டுமல்ல, வர எங்க மிஷனரிஸ்க்கு உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை அனைவருக்கு சவாலாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமா இருக்கும். மோசஸ் அவருடைய ஊடகத்தை முடித்தாரு, அவருடைய லீடர்ஷிப் முடித்தாரு. ஆனால் இன்னுமே அவருடைய பிளஸிங்ஸை நம்ம நினைக்கிறோம். அதே போல அவருடைய ரேஸ் அவர் முடிச்சார். ரேஸ் அவர் சொல்லும் போது ஐ poured out my life, but yet that's not enough. Still more to go. கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். We are so grateful to you. நண்பர் சுஷேஷ் குரு, we really overlap you. இந்த பட்டியல் வாசிக்கும் போது எனக்கும் ஒரு மனசுல கொஞ்சம் வருத்தம் தான். ஏதோ 14 பேர் வெளியே போறாங்க. ஒரு காலையில பிரசிடன்ட் சொன்னது போல இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 6 இடத்துல இன்டர்வியூ நடத்தணும். போன மாதம் ஜூன் மாதம் சென்னையில் நடந்த இன்டர்வியூல 32 பேர் செலக்ட் பண்ணணும். அதே போல ஆகஸ்ட் மாதம் நடந்த இன்டர்வியூல நாக்பூர்ல நடந்த இன்டர்வியூல 14 பேர் ஆண்டு செலக்ட் பண்ண உதவி செய்தார். நவம்பர் மாதம் கொல்கத்தாவில் நடந்த இன்டர்வியூல 12 பேர் ஆண்டு செலக்ட் பண்ண உதவி செய்தார். சென்னையில பிப்ரவரி மாதம் நடந்த இன்டர்வியூல 12 பேர் செலக்ட் பண்ண உதவி செய்தார். போன மாதம் மணிப்பூர்ல நடந்த இன்டர்வியூல 4 பேர் மற்றும் குவஹாட்டி அசாம்ல நடந்த இன்டர்வியூல 13 பேர். ஆக மொத்தம் 87 பேர் மிஷனரி ஊழியத்துக்காக ஒப்பு வந்தாங்க. இந்த வாரம் ஒரு கேட்டதெல்லாம் அண்ணா அக்கா கீழ்படித்தாங்க. காலையில கேட்டு ஆண்டவர் பேசும்போது கண்டிப்பா அதுக்கு மறு உத்தரவு உண்டு. இன்னைக்கு கீழ்படிஞ்சு ஆண்டவர் சென்றனால இன்னைக்கு ஒரு பெரிய அருடைய ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னி ஒரு நாட்கள் நான் நிறைய உழைக்கிறது நமக்கு வேணும். இந்த 1000 மிஷனரிஸ் வரணும்னு சொல்லி அந்த திட்டத்தை ஆண்டு ரூபன் நம்மளுக்கு தான் நினைக்கிறோம். இந்த ஆண்டு அட்லீஸ்ட் 100 மிஷனரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு லட்சம் வைத்து நாம் செயல்பட்டு இருக்கிறோம். நீங்க ஜெபிங்க. குறிப்பாக இந்த மாநாடுல நிறைய தம்பி தங்கச்சிமார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க பெற்றோராக நீங்க உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். கடந்த சித்தமானால் ஜூன் 8ஆம் தேதி 9ஆம் தேதி சென்னையில் இன்டர்வியூ நடக்கிறது. இந்த இன்டர்வியூக்காக நிறைய பேர் வரணும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அதுக்காக ஒத்துழைக்க நான் ஜெபிக்கிறேன். இப்படி ஆண்டு தந்த தரிசனத்துக்கு ஏற்ப இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய தரிசனம் மட்டுமல்ல, இது இயக்கத்தின் தரிசனமாக தேவன் தந்து இன்னைக்கு ஒரு 1000 மிஷனரிஸ் 2030க்குள்ள 1000 மிஷனரிஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கோடு ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபிக்க கொடுக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் you missionaries. So grateful to you. God bless you. All your tears, all your sacrifice, all your commitment is not going to be vain. You will bless you. ஜெபிப்போம். தேவனே, இங்க இந்த மேடையில் நின்று ராஜா உங்களுடைய ஊழியர்களை கனப்படுத்துறதுல நீங்க தந்திருக்கிறது கௌரவமான நேரத்துக்காக துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமாக அன்றே வந்த எங்களை பேர் சொல்லி அழைத்தீங்க. உங்களுடைய அழைப்புக்கு ஏற்பான்றை கீழ்ப்படிந்து 30 ஆண்டு 40 ஆண்டு ராஜாவை அவங்க ஊழியர்கள் செய்து இன்னைக்கு அன்று ரிட்டையர்மெண்ட் ஏஜ்குள்ள வந்திருக்காங்க ராஜா. நம்முடைய பணியில் ரிட்டையர்மெண்ட் அல்ல. அன்றைய நாங்க அவங்களை மீண்டும் கொஞ்சம் அவங்க பாதையில் வாழ்ந்து ஜெபிக்கிறோம். அவங்க எடுத்த எல்லா பிரயாசங்களுக்கும் அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்களுடைய கடிமான உழைப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க சென்ற இடங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு அதுவே அவங்க நிமித்தமாக தந்திருக்கிறாங்க ஏராளமான டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்ஸ்க்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்ல, ரிப்போர்ட்ஸ் அல்ல, தேவனே எங்களுக்கு தந்திருக்கிற ஆத்மாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, எங்களை கொண்டு அன்றைய செய்த உங்களுடைய அற்புதமான செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வர நாட்கள் அன்றைய நாங்கள் உபயோகிக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, குடும்பங்களை ஆசிரியங்க, பிள்ளைகளை ஆசிரியங்க ராஜாவே. இன்னொரு ராஜாவே, சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் பெரிய தூணாக உங்களுக்காக அன்றைய நிறைய காரியங்களை சாதிக்க நீர் பிள்ளைகளை பயன்படுத்தும் சொல்லிக்கிட்டோம். இந்த இயக்கத்துக்கு, இந்த மூவ்மெண்ட்டுக்கு தேவனே நீ தந்த இந்த பொசிஷனுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்பாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு நாட்டில் அவங்க நோக்கமாக நிறைய ஊழியர்களை எங்கள் தன்மையை நம்பிக்கை உண்டே சொல்றோம். நிறைய நாட்கள் 80 தேசம் தேசத்தை பாருங்க. இந்த மக்களை நேசிக்கிற தேவன் நீர் அதை தொடர்ந்து எங்களுக்கு நாமத்தால எல்லா விஷயம் ஆஸ்வதிக்கிறேன். கத்தனை அவன் பொறுப்புகள் இருக்கிறார்கள். எல்லா துதி கன மகிமை உமக்கு இருக்கிற சிறப்பு.
தொடர்ந்து நம்ம மிக முக்கியமான